ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல். அது வராமல் வாழணும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா காலை மாலை இருவேளையுமே நமக்கு உடலில் கழிவுகள் சரியாக மலமாக வெளியே பெறணும். இதில் நிறையா நபர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஸோ நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே போகக்கூடிய பயிற்சிகளை நம்ம யோகாசனத்தின் மூலமாக, முதிரைகளின் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது யாராருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கின்றதோ அவர்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் ஹெல்த்லாம் இருக்கிறோம், தாராளமாக அந்த பயிற்சி பண்ணுங்கள். மலக்குடலில் கழிவுகள் தங்காமல் இருக்கும். அப்போ நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயுர்வேதா, சித்தா, நீங்கள் எங்கே போனாலும் சரி, நம்ம உடம்புல முதல்ல கழிவுகள், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம இதுதானே நினைக்கிறோம். சில நபர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் போகுது அப்படிம்பாங்க. அப்போ நாம் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த அபான வாயு வெளியே போகாது. அதுதான் நாளாக நாளாக ஹார்ட்டையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விடுகின்றது. அப்போ ரொம்ப விழிப்போடு இருக்கணும். அதான் காலை கடன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ அந்த காலை கடன்கிறது காலையில் எழுந்தவுடனே அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போயிடணும். அப்போ எனது காலை கடன் முடிந்து விட்டது, ஆரோக்கியம் நான் நன்றாக இருக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நாம் 2 முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். அபான முத்திரை அப்படிங்கிற முத்திரையும் சுஜி முத்திரை, 2 முத்திரைகள் முதல்ல பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரை பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முத்திரைகள் முடிந்தவுடனே யோகாசனம் பார்க்க போகிறோம். பவன முக்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல விரிப்பில் நேராக படுத்துக்கிடணும். ரெண்டு கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க. 2 கையினால் இந்த முட்டி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. 2 கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மெதுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் நார்மல் பிரீத்திங். பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடுறோம். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த ஆசனங்கள், இந்த முத்திரைகள், உணவில் ஒழுக்கம், இதை அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள். தாகம் எடுக்கும் பொழுது நன்றாக தண்ணீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம உடம்புல கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராமல் முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். அப்புறம் நமக்கு கரெக்டாக காலை மாலை மோஷன் போகக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம எமோஷன் ஆகாமலேயே வாழ்க்கையில் வளமாக வாழலாம். இப்போ நாம் சற்று வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே அவங்க நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஏற்ற முறையில் சேர் யோகாவாக பார்த்துட்டு வரோம். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல். நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறினா தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதான் நாள் 2 காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்பில் கழிவுகள், மலம் வந்து கரெக்டாக வெளியே போயிடணும். அதில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தான் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றது. எல்லா நோய்க்கும் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன். அப்போ நம்ம உடம்பை அந்த பிரச்சனை இல்லாமல் வாழணும். அதற்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை,
மனம் சிக்கனானால் மலச்சிக்கலாகும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவு மிதமான உணவாக இருக்கணும். சரியான தூக்கம் இருக்கணும். இரவு 10லிருந்து காலை ஒரு 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவில் மைதாவினால உணவுகள், புரோட்டா, பீஸா அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிடக்கூடாது. காய்கறிகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு குறைச்சிக்கொள்ளுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் உணவில் வாழ்க்கையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு, இப்போ இந்த மாதிரி சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கின்றவர்கள், இப்போ நம்ம என்னென்ன முத்திரைகள் செய்ய போகிறோம்? அபான முத்திரை செய்ய போகிறோம். சுஜி முத்திரைன்னு ஒரு முத்திரை பண்ண போகிறோம். அதற்கப்புறம் நாற்காலியில் அமர்ந்தே சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ண போகிறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல் முத்திரையாக நாம் அபான முத்திரை பண்ண போகிறோம். சேரில் அந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை அந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கலாம். 2 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரைன்னு பண்ண போகிறோம். கைகளை இந்த மாதிரி வச்சு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சின்ன ஒரு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் மாதிரி பண்ண போகிறோம். இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கை இந்த மாதிரி ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. கை இப்படி ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 காலையும் நல்லா அகட்டிக்கோங்க. ஒரு 1 ஃபீட். சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. 2 கையும் பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 முறை பண்ணிக்கோங்க. இப்போ சேரில் நல்லா உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க. கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கபாலை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து, மதியம் சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து நல்லா பழுத்த வாழைப்பழம், மலை வாழைப்பழம், கதளிப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழைப்பழம், பழுத்த பழம் ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு 48 நாட்கள் 1 மண்டலம் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு மலக்குடல் இலகும் தன்மை கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.